ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே நம்ம ஆளுங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? கண்ணை மூடிட்டு நிலத்தை வாங்கி போட்டா போதும் பாஸ். ஒரு வருஷத்துல டபுள் மடங்கு லாபம் பார்த்துடலாம். 5 வருஷத்துல கோடி கோடியா அள்ளலாம். அதோட நம்ம லைஃபே செட்டில் அப்படின்னு தான் நடுத்தர மக்கள்ல இருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன கையெழுத்து, ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்னால பல 100 கோடிகளை நிலத்துல கொண்டு போய் போட்டுட்டு இன்னைக்கு தூக்கமே வராம மொத்தமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தவிக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அண்ணே, நான் வாங்கின விலையை விட ரொம்ப கம்மி விலைக்கே தந்துடுறேண்ணே, தயவு செஞ்சு யாராவது இந்த நிலத்தை வாங்கிக்கோங்கண்ணே, என் அசல் பணம் வந்தா கூட போதும் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரங்களும் விஐபிகளும் சென்னை பெங்களூர் கார்ப்பரேட் நிறுவனங்களும் கதறிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சென்னைக்கு பக்கத்துல பரந்தூர் பகுதிகளில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு ஆசையா போட்டி போட்டுக்கிட்டு வாங்கப்பட்ட நிலங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தலைமையிலான தாவேக அரசு எடுத்த ஒரு அதிரடி முடிவு இந்த ரியல் எஸ்டேட் உலகத்தையே ஒட்டுமொத்தமா ஆட வச்சிருக்கு. கோலிவுட்ல இருந்து கார்ப்பரேட் வரைக்கும் எல்லாரோட தூக்கமும் இன்னைக்கு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். பரந்தூர்ல அப்படி என்னதான் நடக்குது? மக்கள் ஏன் இப்ப நிம்மதியா இருக்காங்க? பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணின முதலீட்டாளர்கள் ஏன் தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க? முதலமைச்சர் விஜய் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அரசியலோட இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. முதல்ல நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் ஏன் சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்பட்டுச்சு, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குவோம். சென்னையில இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஏர் டிராபிக் நாளுக்கு நாள் தாறுமாற அதிகமாகிட்டே போகுது. இப்போ இருக்கிற ரன்வேயை வச்சுக்கிட்டு வர்ற 2035க்குள்ள வர்ற பயணிகளையும் சர்வதேச பிளைட்களையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஏவியேஷன் நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை சுத்தி குடியிருப்பு பகுதிகள், அடையாறு ஆறு, அப்புறம் மலைகள்னு இருக்கிறதால அதை மேற்கொண்டு விரிவாக்கம் செய்யவே முடியாதுங்கிற சூழல். ரன்வே பத்தாம பிளைட்டுகள் வானத்திலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சுத்த வேண்டிய நிலைமை. இதனால எரிபொருள் நஷ்டம், நேர விரயம்னு ஏகப்பட்ட தலைவலி. இதனாலதான் சென்னைக்கு கண்டிப்பா இன்னொரு பிரம்மாண்டமான கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு பிளான் பண்ணாங்க. இப்படி முந்தைய திமுக அரசு பல இடங்களை ஆராய்ஞ்சு கடைசியா பார்த்து செலக்ட் பண்ண இடம் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற இந்த பரந்தூர் கிராமம். சுமார் 27,400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட் தான் இது. சரி, இதுக்காக அவங்க எடுக்க நினைச்ச நிலம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 13 கிராமங்கள்ல இருந்து 5,746 ஹெக்டேர் நிலம். இந்த பரப்பளை எவ்வளவு பெருசுன்னா இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை விட 4 மடங்கு பெரிய ஏர்போர்ட்டை இங்க கட்ட பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த 5,746 ஹெக்டேர் நிலம்ங்கிறது சும்மா தரிசு நிலமோ இல்ல பாலா போன நிலமோ கிடையாதுங்க. மக்கள் தலைமுறையா வாழ்ந்துட்டு வர்ற பூர்வீக வீடுகள், வருஷத்துக்கு 3 தடவை நெல்லும் கரும்பு விளையிற செழிப்பான விவசாய நிலங்கள், ஏரிகள், கால்வாய்கள், நீர்நிலைகள்னு இயற்கையோடு ஈர்ந்து போன ஒரு பகுதி. காஞ்சிபுரம்னாலே ஏரிகள் மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கதான் ஏரிகளும் குளங்களும் ஒன்றோடொன்று இணைஞ்சு இயற்கையான நீர்வழி பாதையா வச்சிருக்கு. பரந்தூர் பகுதியில மட்டுமே கம்பனேரி போன்ற மிகப்பெரிய ஏரிகளும் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமா விளங்குற நீர் வழித்தடங்களும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை கட்டி கான்கிரீட் காடா மாத்தினா சுற்றுச்சூழல் எப்படி சீரழியும்? மழை காலத்துல சென்னைக்கும் சுற்று வட்டார மாவட்டங்களுக்கும் எவ்வளவு பெரிய வெள்ள அபாயம் வரும்னு சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் தொடர்ந்து எச்சரிச்சாங்க. ஏன்னா இந்த நீர்நிலைகளை மூடிட்டா மழை பெய்யும் போது வர்ற உபரி நீர் நேரா சென்னைக்குள்ள புகுந்து 2015லையும் 2023லையும் நாம பார்த்த வெள்ள பாதிப்பை விட பல மடங்கு மோசமான பேரழிவை உண்டாக்கிடும்னு அவங்க ஆதாரங்களோட விளக்குனாங்க. இதை பார்த்ததும் அங்க இருக்கிற மக்கள் சும்மா இருப்பாங்களா? தங்களோட மண்ணுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஆபத்து வர்றதை பார்த்துட்டு குறிப்பா ஏகனாபுரம் கிராம மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஏர்போர்ட் மட்டும் வந்தா எங்க ஊர் மேப்லயே இல்லாம போயிரும் அப்படின்னு, எங்களோட அடையாளமே அழிஞ்சிரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அங்க இருக்கிற 1005 வீடுகள்ல 605 வீடுகளை இடிச்சு தரமட்டமாக்க வேண்டிய நிலைமை. அதாவது பாதிக்கும் மேற்பட்ட ஊரை இடிச்சிட்டு தான் ரன்வேயே போட முடியுமா? இந்த ஒரு கிராமத்துல மட்டுமே 920 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்த பிளான் போட்டிருந்தாங்க. தங்களோட நிலத்தையும் தங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காக டிசம்பர் 16, 2019 அன்னைக்கு மக்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இது சும்மா 1 நாள் 2 நாள் போராட்டம் இல்லைங்க. மழை, புயல், போலீஸ் நெருக்கடிகள், பொய் வழக்குகள்னு எதையுமே பார்க்காம கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேல, அதாவது பல வருஷமா அவங்க தொடர்ச்சியா அமைதியான முறையில
அறப்போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. தினமும் பகல்ல விவசாய வேலைகளை முடிச்சிட்டு ராத்திரி நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் ஒன்னா கூடி மெழுகுவத்தி ஏந்தி கருப்பு கொடி காட்டி தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்க உயிரே போனாலும் எங்க நிலத்தை தரமாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதியா நின்னது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சது. ஆனா இன்னொரு பக்கம் அப்போதைய அரசு வேலைகளை ரொம்ப வேகப்படுத்திட்டாங்க. மக்களின் போராட்டங்களையும் கண்ணீரையும் பெருசா கண்டுக்காம கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு நிலங்களை எடுத்துக்கிறதுக்காக 1822.45 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்குனாங்க. ஸ்பெஷல் ஆபீசர்ஸ், டிஆர்ஓக்கள், தாசில்தார்கள்னு ஒரு பெரிய அதிகார டீமே அங்க இறங்குனாங்க. நிலம் கையகப்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து நாளிதழ்கள்ல வந்துகிட்டே இருந்துச்சு. டெல்லியில இருந்தும் டிஃபென்ஸ், நிதி ஆயோக், சிவில் ஏவியேஷன், அப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சகம்னு எல்லா இடங்கள்ல இருந்தும் அப்ரூவல்ஸும் கிரீன் சிக்னல்ஸும் அடுத்தடுத்து கிடைச்சது. எப்படியும் ஏர்போர்ட் வந்துடும், இனி யாராலும் தடுக்க முடியாது, சட்ட ரீதியா மக்கள் தோத்துடுவாங்கன்னு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களும் அதிகாரிகளும் நம்பினாங்க. இதனாலேயே அங்கே லே அவுட் போடுற வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த டயத்துல தான் கதையில ஒரு மிகப்பெரிய திருப்பமே வந்துச்சு. போன வருஷம், அதாவது ஜனவரி 20, 2025 அன்னைக்கு அப்போதைய தாவேக தலைவர் விஜய் நேரடியாகவே பரந்தூருக்கே போனாரு. எந்தவித அரசியல் பந்தாவும் இல்லாம அங்க போராடிட்டு இருந்த விவசாயிகளையும் வயதான பெண்களையும் நேர்ல சந்திச்சு அவங்க தங்கி இருந்த போராட்ட பந்தல்ல உட்கார்ந்து குறைகளை கேட்டறிஞ்சாரு. விவசாய நிலங்களை அழிச்சு நீர்நிலைகளை பாழாக்கி மக்கள் அவங்க சொந்த மண்ணிலேயே அகதியாக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் திட்டத்தை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். மக்களோட சம்மதம் இல்லாம ஒரு செங்கல் கூட இங்க நட முடியாதுன்னு அவங்களோட நின்று அழுத்தமா குரல் கொடுத்தாரு. கட் பண்ணா இன்னைக்கு அரசியல் சூழல் மாறி அவரே தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அந்த அதிகாரப்பூர்வமான கோட்டை சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துற விதமா இப்ப பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படியே மொத்தமா நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் விஜய் இந்த கோப்புல முதல் கையெழுத்தை போட்டு விவசாயிகளுக்கு ஆதரவான நிலப்பாட்டை எடுத்திருக்காரு. ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சென்னை, பெங்களூர், கோவைன்னு பல ஊர்கள்ல இருந்து ஓடி வந்த நிலங்களை வாங்கி போட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விஐபிகளுக்கும் இப்ப அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு 4 ஏக்கர் போடு, அங்க ஒரு 100 பிளாட் போடு, ஏர்போர்ட் வந்தா ரேட்டா ராக்கெட் வேகத்துல ஏறும், லட்சத்துல வாங்கினா கோடியில விற்கலாம் அப்படின்னு பேராசையில பல கோடி ரூபாயை கொண்டு வந்து கொட்டுனாங்க. வெறும் சில ரூபாய்க்கு வித்த சதுர அடி நிலமெல்லாம் பல மடங்கு விலைக்கு கைமாறுச்சு. சினிமா பிரபலங்கள்ல இருந்து பெரிய கார்பரேட் பில்டர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இங்கே சொகுசு வில்லாக்கள், ஹோட்டல்கள் கட்ட பிளான் பண்ணி லே அவுட் போட்டு போர்டு மாட்டி வச்சாங்க. ஆனா இப்ப சீன் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தாவேக அரசு பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைக்க போறது இல்ல, சென்னைக்கு வேறு மாற்று இடத்தை தான் பார்க்க போறோம்னு உள் வட்டாரங்கள்ல முடிவு பண்ணிட்டதா கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து உறுதியான தகவல்கள் வருது. இது வெறும் பேச்சுவார்த்தை இல்ல, இதற்கான மாற்று இடங்களை தேடும் பணிகளும் ரகசியமா தொடங்கப்பட்டிருக்கு. சமீபத்துல கூட சட்டசபையில அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழிச்சு கண்டிப்பா ஏர்போர்ட் கட்ட மாட்டோம், ஆல்டர்னேட்டிவ் இடத்தை தான் நாங்க தீவிரமா பரிசீலிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அங்க நிலம் வாங்கி போட்டவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல பேங்க்ல லோன் வாங்கி வட்டி கட்டிட்டு இன்வெஸ்ட் பண்ணினவங்க இன்னைக்கு வாங்கின விலையை விட 50% வரைக்கும் கம்மி விலைக்கு, அதாவது நஷ்டத்துக்கு விற்க தயாரா இருந்தாலும் அங்கதான் ஏர்போர்ட்டே வரலையே, நாங்க ஏன் அந்த தரிசு நிலத்தை வாங்கணும் அப்படின்னு வாங்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. பல கார்பரேட் நிறுவனங்களோட சொகுசு லே அவுட்கள் எல்லாம் இப்போ வெறும் தரிசு நிலமா முள் புதர்களா காத்து வாங்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இத்தனை நாளா தங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் மண்ணுக்காகவும் போராடிட்டு இருந்த மக்கள் முகத்துல இப்ப நிம்மதியோட தங்களோட நிலங்கள் தங்களுக்கு தான் சொந்தம்ங்கிற சந்தோஷத்தோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. கடந்த மே மாசத்துல இருந்தே புதுசா நிலம் எடுக்கிற வேலைகள் எல்லாம் முழுமையா நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க அரசுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலும் சிக்கலும் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, கடந்த 2.5 வருஷத்துல ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு 90% மக்களுக்கு இழப்பீடு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வச்சு என்ன பண்றது, மக்கள் வாங்கின இழப்பீட்டு தொகையை எப்படி சரி கட்டுறதுன்னு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் விவசாயிகளுக்கே கொடுத்து அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேளாண் உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் மையங்கள், விவசாய உற்பத்தியை இடைத்தரகர்கள் இல்லாம பெருக்கக்கூடிய
அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுகள், காஞ்சிபுரத்தின் பாரம்பரியமான பட்டு நெசவை உலகத்துக்கே கொண்டு சேர்க்கும் வகையில பிரம்மாண்டமான பட்டு பூங்காக்கள் அல்லது அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பசுமை சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா அங்கே எந்த ஒரு ஆபத்தான கெமிக்கல் ஃபேக்டரிகளுக்கோ நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கோ அலௌடு கிடையாதுங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய ஒட்டுமொத்த நிலவரம். நமக்கு வளர்ச்சி வேணும் தான், தொழில் வளம் வேணும் தான், வேலை வாய்ப்புகள் பெருகணும் தான். ஆனா அது விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் மக்களோட பூர்வீக வாழ்வாதாரத்தையும் அழிச்சு வரக்கூடாதுங்கிறதுல முதலமைச்சர் விஜய் ரொம்பவே உறுதியா இருக்காரு. சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வரப்போறது உண்மைதான். ஆனா அது கண்டிப்பா பரந்தூர்ல இல்ல. இதனால விவசாய மக்களின் முகத்துல நிம்மதி இருந்தாலும் பேராசைப்பட்டு கோடிகளை கொட்டின ரியல் எஸ்டேட் புள்ளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடம் தான். சரி, விஜய் அரசோட இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவசாயத்தை காக்க ஏர்போர்ட்டை வேற இடத்துக்கு மாத்துறது சரியா, இல்ல ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு அங்கேயே கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட நியாயமான கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம்.